Very good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +1 அக்கவுண்டன்சில யூனிட் 4 லெஜர்ல எக்ஸசைஸ் 7 பார்க்க போறோம். So students பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா give journal entries for the following transaction and post them to cash account and sales account அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜேர்னல் போட்டு கொடுத்துருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஜேர்னல் போட்டு லெஜர் நீங்கள் எது மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கேஷ் அக்கௌண்ட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் மட்டும் போஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2017 ஆகஸ்ட் 10ல் sold goods and check received but not deposited 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா sold goods and check அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விற்றது எதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்காக தான் விற்றுருக்காங்க, செக்குக்காக விற்றுருக்காங்க. ஓகேவா, கூட்ஸை விற்றுருக்காங்க, ஆனால் என்ன வாங்கியிருக்காங்க, செக்கு வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா received but not deposited அப்படின்னு கொடுத்துருக்காங்க, received but not deposited அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த செக்கை வந்து என்ன பண்ணலை, அவங்க பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணலை. அதனால் இது என்ன நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, பேங்க் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோல்டு கூட்ஸ் அண்ட் செக் ரிசீவ்டு பட் நாட் yet டெபாசிட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்ம என்ன ஜேர்னல் போடணும் அப்படின்னா கேஷாக தான் நம்ம அதை மைண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 30,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ டெபிட்டில் 30,000 கிரெடிட்டில் 30,000 நம்ம போடணும். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14ல் சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட் டு கோபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கோபிக்கு கிரெடிட்டுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ யாரோட அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணுவோம், கோபி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோமா. அப்போ கோபி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட், டு சேல்ஸ் அக்கௌண்ட். டெபிட்டில் 12,000 கிரெடிட்டில் 12,000 போட்டுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் 2017 ஆகஸ்ட் 20 டேட் அன்னைக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் கோபி, கோபிக்கிட்ட இருந்து நம்ம காசை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எதை டெபிட் பண்ணுவோம், கேஷ் உள்ளே வருதா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட் கிரெடிட்டார். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000. ஸோ அந்த 12,000 டெபிட்டில் 12,000 கிரெடிட்லேயும் போட்டணும். அதுக்கடுத்து நம்ம பாருங்கள் சொன்ன மாதிரியே நம்ம போட்டிருக்கோமான்னு எக்ஸைஸ் 7 பேஜ் நம்பர் நான் மென்ஷன் பண்ணல. ஏன் அப்படின்னா புது புக்கில் என்ன பேஜ் நம்பர் நீங்கள் வாங்கின புக்கில் கொடுத்துருக்காங்களோ அந்த பேஜ் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணிக்கோ. இந்த புக் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு கொடுத்து டேட்டு பர்டிகுலர் ஜேஎஃப் டெபிட் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 10ல் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 30,000. அதுக்கடுத்து 14ல் பாருங்கள் கோபி அக்கௌண்ட் டெட்டார் 12,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 1,000 டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் 12,000. அடுத்து 20th டேட்டில் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கோபி அக்கௌண்ட் கிரெடிட்டார். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஜர் போட போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஜேர்னல் வந்து நம்ம ஒன் சைடு தான் போடுவோம், ஆனால் லெஜர் போடும்போது நம்ம என்ன பண்ணணும், டபுள் சைடு போடணுமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு வந்து ஜேர்னல் போட போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 அக்கௌண்ட்டுக்கு தான் ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று என்ன அக்கௌண்ட்டுக்கு நமக்கு ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஜேர்னல் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட்டா, சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நம்ம சேல்ஸை மட்டும் மைண்ட் பண்ணிக்க கூடாது, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பல சம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம சேல்ஸை மைண்ட் பண்ணக்கூடாது. சேல்ஸை மைண்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டாரில் இருக்கா. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டாரில் இருக்கிறதுனால அந்த கேஷ் அக்கௌண்ட் எங்கே கொண்டு போய் போடணும் அப்படின்னா கிரெடிட்டில் போடணும். ஸோ இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ போடணும் அப்படின்னா கிரெடிட்டில் 30,000 கிரெடிட்டில் நம்ம போடணும். ஆக்சுவலி இங்கே பேங்க்குன்னு போட்டேன், ஆக்சுவலி இங்கே என்ன போடணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு போடணும் 30,000. அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம என்ன அக்கௌண்ட் போட்டுட்ருக்கோம், சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டுட்ருக்கோமா. ஸோ இங்கே பாருங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட் இங்கே செகண்ட்லேயும் இருக்குது. அப்போ சேல்ஸை நம்ம மைண்ட் பண்ணிக்கக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னா கோபி அக்கௌண்ட். கோபி அக்கௌண்ட் நமக்கு டெட்டாரில் இருக்குது. அப்போ கோபி அக்கௌண்ட் எங்கே கொண்டு வந்து போடணும், கிரெடிட்டில் போடணும். அப்போ கோபி அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ ஆன்சர் இருக்குது, எவ்வளோ போடணும் அப்படின்னா 12,000. அந்த 12,000 போட்டுட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 30,000 12,000 ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது, 42,000 கிடைக்கிது.
இல்லையா, இந்த 42,000 அதுக்கு நேர் கோட்டில் நம்ம 42,000 டெபிட்லையும் போட்டு பேலன்சிங் பண்ணிடணும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே நம்ம 42,000 போடணும் இல்லையா, அது என்ன போடணும் அப்படின்னா டூ பேலன்ஸ் கேரிட் ஆன். இந்த பேலன்ஸ் கேரிட் ஆன் பண்ணதை இங்கே 40,000 இங்கே 40,000 இருக்குது. கேரிட் ஆன் பண்ணதை எப்போ என்ன பண்ணணும், ப்ராட் டவுன் பண்ணணும் இல்லையா, அப்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் அதே 42,000. ஓகேவா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேலன்ஸ் கேரிட் ஆன் பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் நம்ம என்ன அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் போடணும். ஸோ நோட்டு பத்தலை அப்படிங்கிறதுனால நான் அடுத்த பேஜில் நான் அந்த கேஷ் அக்கௌண்ட்டை போட்டிருக்கேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் போடும்போது ஆஸ் யூஷுவல் பாருங்கள் என்ன போடணும், இங்கே கேஷ் இருக்கா, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டாரில் இருக்குது, கேஷை மைண்ட் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கா, சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்கும்போது எங்கே போடணும், டெபிட்டில் 30,000 போடணும். அதுக்கு அடுத்து கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே கேஷ் இருக்குது. அப்போது கேஷ் அப்படிங்கும்போது கேஷை மைண்ட் பண்ணக்கூடாது, கோபி அக்கௌண்ட் கிரெடிட்டில் இருக்குது. அப்போ கோபி அக்கௌண்ட் என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். அப்போது 30,000 12,000 42,000 ஆகுதா, அந்த 42,000 நமக்கு எந்த சைடு போஸ்ட் ஆகும் அப்படின்னா டெபிட் சைடு போஸ்ட் ஆகும். 42,000 இந்த 42,000 நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு இங்கே மேலே எவ்வளோ போட்டோம் அப்படின்னா நமக்கு 42,000 வரும். இங்கே 42,000 போட்டால் தான் நமக்கு 42,000 வரும் இல்லையா. அப்போது எந்த பக்கம் நம்ம அமௌண்ட்டை உள்ளே போடுறோமோ அதை கேரிட் ஆன் அப்படின்னு போட்டுறணும். அப்போது பை பேலன்ஸ்டு கேரிட் ஆன் 42,000. அந்த கேரிட் ஆன் பண்ண அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப டெபிட் சைடு ப்ராட் டவுன் பண்ணணும் இல்லையா. அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 42,000. ஸோ இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கிரெடிட் சைடு அமௌண்ட்டு போடும்போது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடணும். அதுவே டெபிட் சைடு நம்ம போடும்போது டூ பேலன்ஸ் அப்படின்னு போடணும். ஸோ பை பேலன்ஸ் டூ பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டெபிட் சைடுக்கு 2 போடணும், கிரெடிட் சைடுக்கு பை போடணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சம்மு. 2 அக்கௌண்ட் தான் நம்மளை ஃபாலோ பண்ண சொன்னதுனால 2 அக்கௌண்ட் மட்டும் நம்ம போட்டால் போதும். அதாவது ஜேர்னல் போட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் போட்டிருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தமிழ் மீடியம் சம்மு பாருங்கள், நான் வியூ பண்ணி காட்டியிருக்கேன். 7வது சம்மு இதுதான் நம்ம நோட்டில் போட வேண்டிய சம்மு கண்ணு. ஸோ நான் இல்லஸ்ட்ரேஷன் எதுவும் போடலை, எக்ஸைஸ் சம்மு தான் போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பாருங்கள், தமிழ் மீடியத்தில் நான் வியூ பண்ணி காட்டியிருக்கேன். இந்த பாருங்கள் தமிழ் மீடியத்துலேயும் 2 கணக்கு மட்டும்தான் பேரேட்டு கணக்கு போடணும். இது வந்து 2 டபுள் சைடு போட வேண்டிய சம்மு நோட்டில். ஓகேவா, ரொக்க கணக்கு விற்பனை கணக்கு 2 சம்மும் போடணும். ஸோ தெளிவாக போடுங்க. அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்து என்ன சம்மு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.